இவர் பேர் தான் நரேன். இவரு ஹைதராபாத்ல ஐடி இன்ஜினியரா ஒர்க் பண்றாரு. இவருக்கு ப்ரொஃபஷனலா கிரியேட்டிவா பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்றது ரொம்பவே பிடிக்கும். ஆனா அது ஒரு மணி மேக்கிங் ஸ்கில்ன்றது அப்போ அவருக்கு தெரியாது. ஒரு நாள் அவருக்கு அவர் ஃப்ரெண்ட் மூலமா இந்த சைடு இன்கம் பத்தி தெரிய வருது. உடனே அவர்கிட்ட இருக்க பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஸ்கில்ல வச்சு 5 சூப்பரான டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணி அத எட்சி அப்படின்ற ஆன்லைன் டிஜிட்டல் ப்ராடக்ட் சேல் பண்ற பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்றாரு. ஒவ்வொரு டெம்ப்ளேட்டுக்கும் பிரைஸா 200 ரூபீஸ் வைக்கிறாரு. முதல் வாரத்துல சேல்ஸ் நடக்கல, 2வது வாரத்துல 2 சேல்ஸ் நடந்துச்சு. ஆனா அந்த மாசத்தோட முடிவுல அவரு 7000 ரூபீஸ் ஏர்ன் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஒர்க் பண்ணி 20க்கும் மேற்பட்ட டெம்ப்ளேட்ஸ் அப்லோட் பண்றாரு. அண்ட் நிறைய குட் ரிவ்யூஸும் கிடைச்சிச்சு. இது மூலமாவே அவர் மாசம் 15,000 சம்பாதிச்சாரு. இதுதான் எக்ஸாக்டா ஒரு சைட் ஹஸ்லா பண்ண முடியும். சைட் ஹஸ்ல்ன்றது ஒரு ஸ்டார்ட் அப் கிடையாது. அது பண்றதுக்கு எந்த ஒரு ஃபண்டும் தேவைப்படாது. அதுக்காக நீங்க உங்க ஜாபையுமே விடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவையானது எல்லாம் ஒரு சின்ன ஐடியா தான். அந்த ஐடியா நிறைய பேரோட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனை தர மாதிரி இருக்கணும். அதையெல்லாம் எப்படி அப்படின்றத பத்தி ஒரு ஆதர் ஒரு புக்காவே எழுதியிருக்காரு. அந்த புக்கை பத்தி தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு. ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்பவே சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். அந்த வரிசையில இந்த வாரம் நம்ம பார்க்க போற புக் தான் கிரேஸ் குல்பிபோ அப்படின்ற ஆதர் எழுதின சைடு ஹஸ்ல் அப்படின்ற புக். இந்த புக்ல ஆதர் எப்படி 27 நாள்ல ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ற சைடு ஹஸ்ல உருவாக்குறதுன்றத பத்தி பேசுறாரு. உதாரணத்துக்கு நம்ம முன்னாடி பார்த்த அந்த எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். நரேன் வெறும் ஒரு ப்ராடக்ட் மட்டும் உருவாக்கல, நிறைய பேருக்கு நல்ல பவர் பாயிண்ட் ஸ்லைடு பண்றதுல ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம்கான ஒரு சொல்யூஷனை தான் உருவாக்கி இருக்காரு. அதனாலதான் அது சேல்ஸ் ஆச்சு. சைடு ஹஸ்ல் பண்றதுக்கு எப்படி ஒரு ப்ராஃபிட்டபிளான ஐடியாவை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பத்தி ஆத்தர் பேசுறாரு. சைடு ஹஸ்ல் பண்றதுக்கு உங்ககிட்ட 20 டிஃபரெண்டான ஸ்கில்ஸ் இருக்கலாம். 50 ரேண்டமான ஐடியா அவங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கலாம். ஆனா எல்லா ஐடியாவாலையும் சைடு இன்கம் ஜெனரேட் பண்ணிட முடியாது. சோ எப்படி ஒரு சரியான ஒரு ஸ்கில்ல இல்ல சரியான ஒரு ஐடியாவை ஃபிட் பண்றது? இதுக்குதான் ஆத்தர் சைடு ஹஸ்ல் செலக்டர் அப்படின்ற ஒரு ஃபில்டரை நமக்கு கொடுக்கிறாரு. உங்ககிட்ட இருக்கிற ஐடியாவையோ இல்ல ஸ்கில்லையோ இந்த 5 ஃபில்டருக்குள்ள நீங்க போடணும். கடைசியில எதெல்லாம் ஃபில்டர் ஆகி வருதோ அதுதான் ரியல் இன்கம் ஜெனரேட் ஐடியா அப்படின்னு சொல்றாரு ஆதர். சரி, அந்த 5 ஃபில்டர் என்னன்றத ஒன் பை ஒன்னா பாப்போம். முதல் ஃபில்டர், இஸ் இட் ஃபீசிபிள்? நீங்க வச்சிருக்க இந்த ஐடியாவோ ஸ்கில்லோ உங்க கரண்ட் சிச்சுவேஷன்ல உங்களால அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். அதாவது அதுக்கு ஃபண்ட் வேணுமா, பெரிய டீம் வேணுமா, இல்ல நீங்களும் உங்க லேப்டாப் இல்ல போன் இருந்தா போதுமா? இந்த மாதிரி உங்க ஐடியா ஃபீசிபிளா அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது ஃபில்டர், கேன் ஐ மேக் மணி? உங்ககிட்ட இருக்க இந்த ஐடியாவை உலகத்துல யாராவது பணம் கொடுத்து வாங்க தயாரா இருக்காங்களா? அதாவது இதே மாதிரியான வேற ஒரு ஐடியாவை யாராவது பணம் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபில்டரையும் உங்க ஐடியா கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அடுத்ததா மூணாவது ஃபில்டர், டஸ் இட் சால்வ் எ ப்ராப்ளம்? உங்ககிட்ட இருக்க ஐடியா யாருக்காவது பிரயோஜனமா, அவங்க ப்ராப்ளம சால்வ் பண்ற மாதிரி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். உதாரணத்துக்கு உங்களோட ஐடியா ஒருத்தவரோட டைமை சேவ் பண்ணலாம், இல்ல அவங்கள பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கலாம், இல்ல அவங்க கிட்ட இருக்க ப்ராப்ளம நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்ல அவங்களையும் நீங்க ஏர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணலாம். இந்த ஃபில்டரையும் உங்க ஐடியா கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நாலாவது ஃபில்டர், இஸ் இட் லோ எஃபெக்ட் டு ஸ்டார்ட்? ஒரு நல்ல சைடு ஹஸ்ல் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு செட்டப்பா இருக்கணும். அதுக்காகவே நீங்க ஃபுல் எஃபெக்டையும் போட்டு ஒர்க் பண்ற மாதிரி இருக்க கூடாது. அப்படி ஃபுல் எஃபெக்டையும் போட்டு ஒர்க் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா சீக்கிரமாவே நீங்க அதை கைவிட்டுருவீங்க. இதையும் உங்க ஐடியா தாண்டிச்சு அப்படின்னா கடைசி ஃபில்டர், கேன் ஐ ஸ்டார்ட் டுடே? ஒரு பெஸ்ட் சைடு ஹஸ்ல் ஐடியான்றது இன்னைக்கே நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கணும். பல மாசங்களா பிளான் பண்ணி அதுக்கப்புறமா பண்ணக்கூடியதா இருக்கக்கூடாது. சோ இந்த 5 ஃபில்டரையும் உங்க சைடு ஹஸ்ல் ஐடியா கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் உங்களுடைய பெஸ்ட் சைடு ஹஸ்ல் இன்கம் ஜெனரேட் பண்ற ஒரு ஐடியாவா இருக்கும். ஒரு உதாரணம் பார்ப்போம். ஆரோன் ஒரு 20 வயசு காலேஜ் பையன். அவனுக்கு வீடியோ எடிட் பண்றதுனா ரொம்பவே பிடிக்கும். கேப்கட் மாதிரியான மொபைல் வீடியோ எடிட்டிங் ஆப்ல எப்ப பாரு வீடியோவை எடிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் ஆரோன் யூடியூப்ல இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இதே மாதிரியான ஒரு வீடியோவை பார்க்கறான். அப்போ அவனுக்கு சைடு ஹஸ்ல் பத்தின ஒரு அவேர்னஸ் கிடைச்சி அவனுடைய இந்த ஐடியாவை இந்த 5 ஃபில்டர்களையும் போட்டு பார்க்கறான். அதுல பாஸ் ஆனதுக்கு அப்புறமா ஃபைவர் மாதிரியான ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ல ஒரு ப்ரொஃபைல் ஒன்னு கிரியேட் பண்ணி ஐ வில் எடிட் யுவர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டில்ல ஒரு ஸ்கில்ல சேல் பண்றான். 2 வாரத்துல அவனுக்கு 3 கிளைண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. ஒருத்தர்
500 ரூபாய் பே பண்றாரு. இன்னும் 2 பேரு 1000 ரூபாய் பே பண்றாங்க. அப்படியே இது சூப்பரா பிக்கப் ஆயிடுச்சு. இப்போ ஆரோன் காலேஜ்ல படிச்சுக்கிட்டே மாசம் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். ஆரோன் ஒன்னும் புதுசா எதையும் கண்டுபிடிச்சிடல. அவன் கிட்ட இருக்க ஸ்கில்ஸ இந்த 5 ஃபில்டர்ல போட்டு பார்த்தான். அப்புறம் உடனே அதை லான்ச் பண்ணிட்டான். இந்த சைடு ஹஸ்ல நிறைய பேர்னால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாம போறதுக்கான காரணம் அவங்க புதுசா எதையும் திங்க் பண்றது இல்ல அப்படின்னு சொல்றாரு ஆதர். ஸ்கில்ன்றது காமன் தானே, அதுல என்ன புதுசா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உதாரணம் பார்ப்போம். இவங்க பேர் தான் மஞ்சு. இவங்க சென்னையில ஒரு ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சரா இருக்காங்க. இவங்களோட பிளஸ் இங்கிலீஷ் கிராமரை சிம்பிளா புரியுற மாதிரி எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு நாள் இவங்களும் இந்த சைட் இன்கம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வீக்கெண்ட்ல அவங்க இருக்கிற எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் ஒரு போஸ்ட் ஒன்னு போடுறாங்க. வீக்கெண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஜூம் கிளாஸ் ஃபார் ஹோம் மேக்கர்ஸ் 500 ஒன்லி, நோ ஏஜ் லிமிட், நோ ப்ரியர் நாலேஜ் நீடட் அப்படின்னு போடுறாங்க. அவங்களுக்கு வித்தின் 1 ஹவர்ல 10 பேர் அதுல இன்ட்ரெஸ்டட்னு சொல்றாங்க. இப்படி ஸ்டார்ட் ஆன இந்த ஐடியாவால இவங்க இப்போ மாசத்துக்கு 20,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா மஞ்சு எந்த விதமான ஒரு புது சர்வீஸையும் அவங்க ஆஃபர் பண்ணல. ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஆஃபரையே டிஃபரண்ட் ஃபார்மேட்ல கொடுத்தாங்க. அதாவது ஆன்லைன்ல கொடுத்தாங்க. அதுதான் பீப்புளோட ரெக்யர்மெண்டாவும் இருந்திருக்கு. சோ இதெல்லாம் தான் இந்த புக்ல ஆத்தர் சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம பார்த்தது எல்லாம் இந்த புக்ல சொல்லியிருக்க ஒரு சில விஷயங்கள் தான். இந்த புக்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்ததுன்னா இந்த புக்கை வாங்கி வாசிச்சு பாருங்க. அடுத்த வாரம் வேற ஒரு புக் சம்மரியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திரு. நன்றி, வணக்கம்.